உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓம் ராஜாதிராஜாய பிரசக்தி. வாங்கம்மா வாங்க. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? கதிர்வேலன், ரேணுகா. சமேகா மாம் காம காமாய மஹ்யம். தொட்டு கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க. வள்ளி, எனக்கு அடிப்பிரதர்ஷனம் பண்ற வேண்டுதல் இருக்கு. நானும் இவரும் போயிட்டு அதை முடிச்சிட்டு வரோம். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க வேலா, வாங்க போலாம். இருங்க. ம். ஏய், இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியுமா? நம்ம வேண்டுதல ஒரு சீட்ல எழுதி இந்த மரத்துல கட்டிவிட்டா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும். லவ் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிட்டு எழுதி கட்டினா நடக்குமா? வேண்டுதல்னா எல்லாமே வேண்டுதல் தானே. உனக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதி கட்டிவிடு. உன் ஆள் பேரை கூட எழுதி கட்டிவிடு, கண்டிப்பா நடக்கும். அப்படின்னா நானும் எழுதி கட்டவா? எல்லாருமே எழுதலாம். எழுதுங்க. நீ எழுதலையா? வா, நீ எழுது. ஏய் வள்ளி, உனக்கு எந்த வேண்டுதலும் இல்லையா? நீயும் சீட் எழுதி கட்ட வேண்டியதானே? எனக்கு என்ன எழுதணும்னு தோணலடி. நம்ம போலாமா? வாங்க. ஆனந்தி, நீங்களாம் போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஏய் வள்ளி, என்னாச்சு? இல்ல, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரி, ஓகே. சரி, போங்க. கதிர்வேலன், வள்ளி. கடவுளே, வேலன் தான் எனக்கு புருஷனா அமையணும். இந்த வள்ளியோட வேண்டுதல நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, பாத்துட்டாளுங்களே. ஏய், எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ தனியா வந்து எழுதி கட்டுறியா? அப்படி என்ன உனக்கு வேண்டுதல்? காட்டு, நாங்க பாக்குறோம். இல்ல, நான் காட்ட மாட்டேன். நாங்க எல்லாரும் என்ன எழுதுறோம்னு மறைக்காம தானே எழுதணும். நீ எழுதினதை மட்டும் ஏன் காட்ட மாட்டற? சாரி டி, இது ரொம்ப பர்சனல். என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் விடுங்கடி. வள்ளி, நீ கட்டு. கடவுளே, எப்படியாவது வேலனை கூட சேர்த்து வச்சிரு. அது போதும். போலாமா? போலாம்.
என்ன மேடம் இந்த மரத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சமாளிக்காதீங்க மேடம். உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த பையன் யாருன்னு இந்த மரத்துக்கு தெரியும், அப்படிதானே? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே கிளம்பியே வந்தேன். அதுக்குள்ள அந்த ரேணுகா உள்ள போந்து கெடுத்துட்டா. ஆனா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன் மேடம். ஏன் மேடம் மனசுல நினைச்சதை வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல கட்டின பழிக்குமாமே, அப்படியா? ம்ஹும். ம்ஹும். ஏங்க ம்? கிளம்பலாமா? போலாம். நீங்க வாசலுக்கு வந்துடுங்க, நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வள்ளி. ம்? சாரி வள்ளி. எதுக்கு ரேணுகா? இல்ல, நீங்க அவர்கிட்ட பேசுறது பழகுறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு உங்க மேலதான் லவ் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டிருக்கேன். அதனாலயே அவர் எப்ப உங்க கூட போனாலும் எனக்கு பயங்கரமா கோவம் வரும். சம்பந்தமே இல்லாம உங்களையும் நான் தப்பா நினைச்சிருக்கேன். அதுக்கு தான் இந்த சாரி. என்ன மன்னிச்சிரு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. இதுக்கு போய் பரவாயில்ல, விடுங்க. ம். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இல்ல, பரவாயில்ல. உங்களை வாசல்ல வந்து நிக்க சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். கிளம்பலாம். ஐயோ, இது நம்ம எழுதி கட்டின சீட்டாச்சே. இது எப்படி திடீர்னு அவுந்து விழுந்துச்சு? சிவப்பு கைத்துல கட்டின சீட்டு. ஒருவேளை இதுதான் வள்ளி மேடம் எழுதி கட்டின சீட்டா இருக்குமோ? இத பிடிங்க. பாவம், யார் கட்டின சீட்டோ தெரியல, அவுந்து விழுந்துருச்சு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.